நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல நானே எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி யாரோ மாதிரி ட்ரீட் பண்றீங்க? சாப்பிடுங்க. ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை. வந்ததுலேருந்தே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இப்படி தான் இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புது இடம்னு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே யாரும் வரமாட்டாங்க, பயப்படாதீங்க. இல்லை, இது வரைக்கும் வீட்டில் யாரும் இல்லாமல் வெளியே தங்கினதே இல்லை. அதான். ஏன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் இல்லையா? நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே. நீங்கள் ஸ்டாஃப் ஆர் செக்ரட்டரி மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் நீங்கள். மதி அங்கிளோட டாட்டர் வேறு. நான் அப்படி தான் பார்க்குறேன். மார்னிங்கில் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது மட்டும் செக்ரட்டரியாக இருந்தால் போதும். ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறது? ஏதாவது சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் படித்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஏதாவது சொல்லுங்கள். பயப்படாதீங்க. 1 minute. இருட்டு, நல்ல குளிர், செமையா இருக்குல்ல? இப்படி ஒரு பிரமாதமான கேண்டில் லைட் நான் நினைச்சே பார்க்கல. ரியலி இட்ஸ் a surprise. இந்த குளிருக்கு கரண்ட் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஹாஃப் லைட்டில் இல்லை? என்ன எழுந்துட்டீங்க? இல்லை, போதும். நீங்கள் சாப்பிடவே இல்லை? இல்லை, ட்ராவல் பண்ணதில் சின்ன டயர்ட். நான் படுக்கிறேன். ஓகே, டேக் ரெஸ்ட். மச்சி, சதீஷ் மெசேஜ் பண்ணியிருக்கான்டா. என்னவா அவனுக்கு? அதுவும் ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கானா. எத்தனை மணிக்கு? அதை மட்டும் சொல்லலை. சொல்ல மாட்டான். சொன்னாதான் அதிசயமாச்சேடா. கேட்குறேன், இருக்குண்ணா. சரி. ஆமாம், நீ என்ன இன்னும் எங்கள் கூட படத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்க? வேற தனியாக போவாங்களா படத்துக்கு? நீ ஏன்டா தனியாக போகணும்? ஓ, இந்திராவை சொல்றியா? இப்போதைக்கு இந்திரா மட்டும் தானே? ஆமான்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? அடப்பாவி, நீயும் அவளும் பயங்கர லெவலில் இருக்கிறதா காலேஜ் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிக்கிறாங்க. ஏண்டா பரபரப்பாக பேசுனாங்க? என்ன சிம்பு நயன்தாராவா? அதை விட ஹார்ட் ஜோடியாச்சுடா. போடா. பேசுறது கூட பரவாயில்ல,
சீரியஸ் லவ்னு காலேஜ் ஃபுல்லா சொல்லிக்கிறாங்கடா. லவ்வா? வேற வேலை இல்லை எங்களுக்கு. எந்த நம்பிக்கையில அந்த பொண்ணு உன் பின்னாடி வர்றா? அதான் எனக்கும் புரியல. அதை நீ அந்த பொண்ணுகிட்ட தான் போய் கேட்கணும். டேய், சதீஷ் மெசேஜ் பண்ணியிருக்கான்டா. 6:30 மணி சோவான். கேம்பஸ்ல அடிச்சாலாம் அவன். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேணா? அந்த பொண்ணு பாவம் இல்லையா? யாரு அவளா? அவளுக்கு ஒரு தேவை இருக்கு, என்ன யூஸ் பண்ணிக்கிறா. எனக்கு தேவை இருக்கு, நான் அவளை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். உன் தேவை எனக்கு புரியுது. அவளுக்கு என்ன தேவை? அவளுக்கு இப்ப வீடு பிடிக்கலடா, சண்டை, தனியா இருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியணும், அதனால என் பின்னாடியே வரா. அவ வேலை முடிஞ்சோன்னா டாடா காமிச்சிட்டு போயிடுவா. அதுக்கு முன்னால நாம முந்திக்கிறது நமக்கு நல்லது இல்ல. எப்படி? நடத்து. அந்த ஆள் அடிச்சது கூட இல்லடா. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு என் வீட்டுல வந்து போட்டு கொடுத்து டிராமா பண்ணால. இப்போ நான் எவ்வளவு ஸ்மார்ட்னு காட்ட வேணா? ஹலோ தம்பி, நான் சுந்தரம் பேசுறேன். ஹோம்ல இந்திராங்கிற ஒரு பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டிருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? கிடைச்சிட்டாங்களாண்ணே? கையில அட்ரஸ் வச்சுக்கிட்டு தான் நான் கூப்பிடுறேன். சூப்பர்ண்ணே. எங்கெங்கேயோ தேடில அட்ரஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டீங்கல்ல? தோ ஹோமுக்கு வந்துடுறேண்ணே. எதுக்கு? ஏன் வேலை போறதுக்கா? அவங்களுக்கு தெரியாம தான் அதை எடுத்திருக்கேன். எங்க வரணும்னு சொல்லுங்கண்ணே, வரேன். ஹோமுக்கு திரும்புற இடத்துல ஒரு ஜூஸ் கடை இருக்கும், அங்க வந்துட்டு போன் பண்ணு, நான் அங்க வந்துடுறேன். தோ 10 நிமிஷத்துல வந்துடுறேண்ணே. சீக்கிரமா தம்பி. இந்திரா அப்பா மிஸ்டர் மதியழகன் சட்டையை கிழிச்சுட்டு அலையிற நேரம் வந்துருச்சுடா. என்ன மேட்டர்டா? வந்து சொல்றேன். ஹே, குட் மார்னிங். குட் மார்னிங். நீ ஏன் இதெல்லாம் பண்ற? எதெல்லாம்? இதத்தான். சும்மா தானே இருக்கேன், அதான் பண்ணலாமேன்னு. எங்க வீட்டில் பெரிய கார்டன் இருக்கு, நான் தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். செடிக்கு பேர்லாம் கூட வச்சிருந்தேன். அசோக், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு சுபா. ஆனா இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. நான் சீரியஸா பேசணும். நீ என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது. பேச வந்ததே சந்தோஷம்தான், சொல்லு. அசோக், நான் என் லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். நல்ல விஷயம் தானே சுபா, சொல்லு. இல்ல, நீ அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன, குளிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்ப வேண்டியதான். அத கேக்கல, லைஃப்ல நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு கேக்குற. ஏன்? குளிக்கிறது, வேலை செய்யறது, இதெல்லாம் என் லைஃப்ல பண்றதே இல்லையா என்ன? நீ மாறவே இல்ல அசோக். நான் மாறிட்டேன்னு எப்ப சொன்னேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, நீ அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன, குளிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்ப வேண்டியதான். அத கேக்கல, லைஃப்ல நீ அடுத்து என்ன பண்ண போறன்னு கேக்குற. ஏன்? குளிக்கிறது, வேலை செய்யறது, இதெல்லாம் என் லைஃப்ல பண்றதே இல்லையா என்ன? நீ மாறவே இல்ல அசோக். நான் மாறிட்டேன்னு எப்ப சொன்னேன்? என்ன விடு, நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். நீ சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. இல்ல, ஒன்னும் இல்ல. சும்மா சொல்லு சுபா. நாம தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோமே. ஆமா. இனி அவங்கவுங்க லைஃப பார்க்க வேண்டியதானே? கண்டிப்பா. அதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நானும் விக்கியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நல்ல விஷயம் சுபா. விக்கி நல்ல சாய்ஸ். இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம்? 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க, நல்லவங்க, சந்தோஷமா தான் இருக்கு. விக்கி உன்னை நல்லா புரிஞ்சுப்பான், நல்லா பார்த்துப்பான். யாரோ என்னை பார்த்துக்கணும்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. என்ன எனக்கு பார்த்துக்க தெரியாதா? ஹேய், நான் அப்படி சொல்லலை. அவன் உன்னை புரிஞ்சுப்பான். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அதை தான் சொல்ல வந்தேன். வேற யாராவது சொல்லி இதை நீ கேள்விப்பட்டா நல்லா இருக்காது. அதான் நானே சொல்ல வந்தேன். தேங்க்ஸ். என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுல.
இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் பயம் இருக்கும். ம். உன் ஃப்யூச்சரை பற்றி தான் மாமா எப்பவுமே யோசிப்பார். கொஞ்சம் டைம் கொடு, அவரும் புரிஞ்சுப்பார். ம். நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல வேணாம், நான் சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான். சரி. வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, நல்ல முடிவு தான் சுபா. உன் லைஃப்பை தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. வாழ்த்துக்கள். சூப்பர்ண்ணே, எப்படி இதெல்லாம்? சொன்னா செய்யணும், அதான் சுந்தரம். யாருண்ணே அவங்க? எங்கண்ணே இருக்காங்க? அவசரப்பட்டா எப்படி? எப்படிண்ணே எடுத்தீங்க? அன்னைக்கே சொன்னேனே, ஹாஸ்பிட்டல்ல பெத்து போட்டுட்டு யாரோ கிளம்பிட்டாங்க. யாரும் வந்து கேட்கல, அதனால ஹோம்ல விட்டுருக்காங்க. அதெல்லாம் சரிண்ணே, இப்போ எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொருத்தர் காலியா விழுந்து டெலிவரிக்கு வரும்போது கொடுத்த அட்ரஸை வாங்கிட்டேன். அந்த அட்ரஸ்லயேவா எப்பயும் இருப்பாங்க? அப்போ போலீஸ் தேடி போகும்போது இல்ல. அப்புறம் அந்த லிங்கை வச்சு எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு யார் காலையோ விழுந்து இப்பதான் அட்ரஸை கண்டுபிடிச்சேன். சூப்பர்ண்ணே, கலக்கிட்டீங்க. எந்த ஏரியாவில் இருக்காங்க? சென்னை தானே? சொல்றேன். அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்களா இப்ப? எல்லாம் நல்லா இருக்காங்க. அட்ரஸ் கொடுங்கண்ணே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன தம்பி இது, சும்மா கொடுத்துட முடியுமா? ஏண்ணே? இவ்வளவு அலைஞ்சிருக்கோம்ல. ஓ இருங்க, இந்தாங்க வச்சுங்க. என்ன தம்பி இது? அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களே, செலவுக்கு காசு வேணாமா? உங்ககிட்ட பஸ் காசு மட்டும் வாங்கிட்டு இந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? வேற என்னென்ன வேணும் உங்களுக்கு? புரியல. 10,000 ரூபாய் கொடுத்தா அட்ரஸ் தரேன். 10,000 ரூபாவா? அதுவே கம்மி தான், ஏதோ போனா போகுதுன்னு கொடுக்குறேன். அவ்வளவு பணம்லாம் கொடுக்க முடியாதுண்ணே. அப்ப அட்ரஸ் கொடுக்க முடியாது. இப்படி சொன்னா எப்படிண்ணே? வேற எப்படி சொல்லணும்? 10,000 ரூபாய் ஜாஸ்திண்ணே. அப்ப கம்மியா தரவங்க கிட்ட போய் வாங்கிக்க. இந்த டீட்டெயில் நான் வேற யார்கிட்ட போய் வாங்க முடியும்? அப்ப கொடு. இப்படி மிரட்டுற மாதிரியே பேசினா எப்படிண்ணே? தம்பி, உனக்கு அட்ரஸ் வேணும், எனக்கு பணம் வேணும். 10,000 ரூபாய் தந்தா அட்ரஸ் தரேன், இல்லனா கிளம்பிட்டே இரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்றீங்க, அந்த அட்ரஸ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன். இல்லண்ணே, அதை நானே வாங்கிக்கிறேன். நாளைக்கு பணம் தந்தா ஓகே தானே? உனக்கு அவசரம் இல்லைன்னா எனக்கும் அவசரம் இல்லை. சரிண்ணே, அப்போ அட்ரஸ் இப்ப கொடுங்க, நாளைக்கு வந்து இதே இடத்துல கேஷ் கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், காசை கொடுத்துட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போ. சரிண்ணே, அப்ப நான் நாளைக்கு கேஷ் கொடுத்துட்டு அட்ரஸ் வாங்கிக்கிறேன். அப்போ அட்ரஸ் நாளைக்கு தரேன், போன் பண்ணு. ஹலோ மகா, எப்படி இருக்க மகா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்படி கேட்டா உனக்கு பிடிக்காதுல்ல? சின்ன பிள்ளையான்னு கேட்ப. டிஸ்டர்ப் பண்றனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. ஆமா, வேலை ஒன்றும் கஷ்டம் இல்லையே? ஏன் ஆமான்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண முடியும்? நிஜமாவே கஷ்டமா இருக்கா? இல்ல, சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் இல்ல. பேசலாம்ல? பேசு பாரதி, பேசுறதுக்கு தானே ஃபோன் பண்ண. என்னன்னு தெரியல, நீ இல்லாம இங்க நல்லாவே இல்லை மகா.
ஏன்? சொல்ல தெரியல, ஒரு மாதிரி லோன்லியா இருக்க மகா. ம், சேர்ந்து படுத்து சேர்ந்து சாப்பிட்டு இருந்துட்டு திடீர்னு தனியான மாதிரி இருக்கு. ம். நீங்க இருந்தா ஒரு நாள் டக்குன்னு போயிடும். இப்போ ஒரு நாள்லாம் அவ்வளோ நீளமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலமா. சாப்பிட்றியா ஒழுங்கா? ஆ சாப்பிட்றேன், ஒழுங்கா சாப்பிட்றேன்னு தெரியல. அங்கே ரூமில் இருக்கும்போது பாதி நாள் மகேஷ் ஊருக்கு போயிடுவான், நான் தனியாக தான் இருப்பேன். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது மகா. இப்போ என்னன்னே தெரியல, கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி இருக்கு. உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? தெரியல, நான் ஃபீல் பண்ணதை உன்கிட்ட சொல்கிறேன். ம். இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று விட்டுட்டு இருக்கேன், அதான் இப்படி நினைக்கிறேன். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. நான் இப்படியெல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்காத. இப்போவாது இப்படியெல்லாம் பேசுறியே, சந்தோஷம்தான். எப்போ வருவ? ஒர்க் இன்னும் முடியல, ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 50 மணி நேரம். நீ இல்லாம எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ. நீயும் வாம் வாட்டர் மட்டும் குடி. குளிர்ல போகும்போது பத்திரமா போமஹா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பத்திரமஹா. நீயும். மகா, நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. நீ இல்லாதப்பதான் உனக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியுது. சாவடிக்கிற. சரி, நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல, வச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் இந்திரா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? அப்படிலாம் இல்ல, சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா என்னது? அவசரப்படாதம்மா, ஐயா மெதுவா தான் சொல்லுவாரு. சரி சீக்கிரம் சொல்லு. எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா? அவ்வளோ ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? யாராலையும் பண்ண முடியாத விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஐயோ, எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. சீக்கிரம் சொல்லுடா, என்னது? சொன்னா என்ன தருவ? என்ன கேக்குறியோ தரேன். பேச்ச மாத்த மாட்டல்ல? ப்ராமிஸா மாட்டேன். என்னன்னு சொல்லுடா. நான் சொல்றத கேட்டா நீ பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுவ. ஐயோ, இப்படி நீ போன்ல சொன்னதை கேட்டு அடிச்சு புடிச்ச வீட்ல இருந்து வந்திருக்க. சொல்லி தொலை. மேட்டர் அப்படிமா, டக்குன்னுலாம் போட்டு உடைக்க முடியாது. நீ சொல்லவே வேணாம், கிளம்பி போ. ஏய் சரி சரி, கோச்சிக்காத. சீக்கிரம் சொல்லு. நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் நான் கண்டிப்பா பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். என்னது? யோசி. ஹேய், ப்ராஜெக்ட் பத்தி கேட்டிருந்தேனா? ஐயா, அதெல்லாம் சப்ப மேட்ரு. வேற என்ன? ஹேய், வெரைட்டியா என்ன போட்டோஸ் எடுத்து தரேன்னு சொன்னீங்க, அதானே? ஏன் இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் இல்ல, வேற. என்னன்னு சொல்லு. உன்னோட ரியல் பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நிஜமாவா? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் குணா, தேங்க் யூ so much. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? என் அப்பா அம்மாவை பார்க்க போறேனா? நம்பவே முடியல. யார் அவங்க? எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? எனக்கு அவங்கள உடனே பார்க்கணும் குணா. ஏன் என்ன தூக்கி போட்டு போனாங்கன்னு கேட்கணும், நிறைய பேசணும். குணா, என்ன கூட்டிட்டு போகணும். இரு, வெயிட் பண்ணுமா. உன் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல.
நாம ஹோம்ல ஒரு ஆளை பார்த்து பேசணும்ல, அந்த ஆள் தான் சர்ச் பண்ணி அட்ரஸ் எடுத்திருக்காரு. அந்த அட்ரஸ்ல தான் உன் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அப்புறம் என்ன? ஆனா அந்த அட்ரஸை நம்ம கையில தர கொஞ்சம் பணம் கேட்கிறாரு. எவ்வளோ? 20,000 ரூபாய் வேணுங்கிறாரு. 20,000மா? அவ்வளோ பணமா? என்கிட்ட இருந்தா நானே கொடுத்துட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்ல. வீட்டுல போய் கேட்டா உதப்பாங்க. அதான். என்கிட்டயும் பணம் இல்லையே. உங்க அப்பா கிட்ட கேட்டா கொடுக்க மாட்டாரா? இவ்வளவு பணம் எதுக்குன்னு கேட்பாருல்ல. ஏதாவது போய் சொல்லி கேட்க வேண்டியதானே? ஹலோ. ஹலோ அப்பா. சொல்லுமா. ஒரு ஹெல்ப் வேணும். எங்க இருக்கப்ப? வெளியே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் நீட்ஸ்க்காக அவசரமா பணம் தேவைப்படுதுப்பா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, என்னாச்சு? அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு தான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏதோ சர்ஜரியா. ஒரு 20,000 தர முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு எப்படிமா தராம இருக்கிறது? எந்த ஹாஸ்பிட்டல்? அது எனக்கு ஹாஸ்பிட்டல் பேர் தெரியல. சரி, கேட்டு சொல்லு, நான் போய் கட்டிடுறேன். இல்ல இல்ல, என்கிட்ட கொடுத்தா போதும், நானே போய் கட்டிடுறேன். நீங்க எதுக்கு? நீ எதுக்குமா தனியா போயிட்டு? ஹாஸ்பிட்டல் பேரு, ஃப்ரெண்டோட அப்பா பேரு சொல்லு, நான் உடனே போய் பணம் கட்டிடுறேன். நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, நீ ஹாஸ்பிட்டல் பேரை கேட்டு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாம். ஏன் என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல சொல்ற, முன்ன பின்ன ஆகும். அப்பா வந்தா எல்லாத்தையும் பார்த்துப்பேன்ல, அதுக்கு தான். இல்ல, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அதான் என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஏமா, ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதானே? என் மேல நம்பிக்கை இல்ல. உங்க பணம் எனக்கு தேவையில்ல. சாரி ஃபோன் பண்ணதுக்கு. போனை வைங்க. பாய். என்னாச்சு? 1000 கேள்வி கேக்குறாருடா. உங்க அப்பா தான் சிஐடி ஆச்சே. என் பேரண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சிருச்சுல, ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். அதுக்கு தான் பணம் வேணுமே. எனக்கு எப்படியாவது என் அப்பா அம்மா உடனே பார்க்கணும் குணா. ப்ளீஸ், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். நேரா கேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றபடி செய்றியா? சொல்லு. ஒரு டிராமா போட்டா தான் வேலைக்கு ஆகும்.